ஹலோ குட்டீஸ் சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த நிகழ்ச்சியில உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமா? நம்ம இன்றைக்கு 3வது நாள் ஆன்லைன் பிபிஎஸ் ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிஸ் மூலமா நடக்குது. அதனால அதில் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தியாவில் இருக்கக்கூடிய குட்டீஸ் சுட்டீஸ், அதே போல் வெளி தேசங்களில் ஃபாரினில் இருக்கக்கூடிய குட்டீஸ் சுட்டீஸ்க்கு எல்லாருக்கும் இந்த அங்கிள் வந்து ப்ரைஸ் லாட் சொல்கிறேன், ஹாய் சொல்கிறேன். ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும். நான் கை தூக்க மாட்டேறீங்க. ஹாய், ஹலோ. ஓகே, ஸோ இன்றைக்கு முதலாவது ஆண்டவருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல் அருமையான பாஸ்டர் மனோஜான், அருமையான சிஸ்டர் எஸ்தர் மனோ, இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற அவர்களுக்கு கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் டெக்னிக்கல் டீம் இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாங்க, அவங்களையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன டாபிக், என்ன சப்ஜெக்ட் தெரியுமா? தெரியாதா? உங்களுக்கு ஏற்கனவே அந்த டாபிக்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க தானே? சரி, பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அங்கிள் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? நோ, எங்க டேடி மம்மி என்னை புரிஞ்சுக்க மாட்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை புரிஞ்சுக்க மாட்றாங்க, என் கூட ஒருவேளை பெரியவங்களா இருக்கலாம், நீங்க கூட சொல்லலாம், என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. இந்த நிகழ்ச்சியில என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நான் உங்க கூட பேச போறேன். புரிஞ்சுச்சா? ஸோ நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நாம் என்ன யோசிக்கிறோம்னா, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது எந்த விதமான உறவா இருந்தாலும் சரி, அப்படி ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். நீங்க குட்டி பசங்களா இருக்கீங்க, நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க, கண்டிப்பாக நிறைய டைம் என்ன யோசிப்பீங்க, என் ஃப்ரெண்டு என்னை புரிஞ்சுக்க மாட்டான். அவங்க கூட நிறைய நேரங்கள் என்ன நடக்கும், சண்டை நடக்கும். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் ஏசப்பா. ஏசப்பான்னா தெரியும்ல, அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். இன்னைக்கு உங்க கூட இருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி மூலியமா ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். அதனால நீங்க எப்பவுமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல நாம் நினைக்கிறோம், எனக்கு யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, யாருமே என்னை பண்ணமாக நேசிக்க மாட்டாங்கன்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். ஆனா இன்னைக்கு அங்கிள் உங்ககிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்றேன், தேவன் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். சரியா? இப்போ ஒரு சின்ன பாட்டு, இந்த சின்ன பாட்டை பாடிட்டு நம்ம செய்திக்குள்ள போலாமா? எவ்வளவு பேருக்கு பாட்டு பிடிக்குமா பிடிக்காதா? தம்பி, தங்கச்சி, எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருங்க. இது சின்ன பாட்டு தான், கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச பாட்டு. ஆனாலும் ஒருவேளை உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, அங்கிள் பாடுறேன், இதை கேட்டுட்டு நீங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. அப்போ ஒரு பாட்டு ஒண்ணு, அழகான கண்கள் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு தெரியும் தானே? நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பாட்டை நான் என்ன பண்றேன், பாடுறேன். நீங்க சேர்ந்து என் கூட சேர்ந்து பாடுங்க. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கிறேன். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் அவர் நம்மை கண்டிருக்கிறார். மனிதர்கள் ஒருவேளை உங்களை பார்க்காம இருக்கலாம், நண்பர்கள் ஒருவேளை உங்களை கண்டுக்காம இருக்கலாம், புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாட்டுல எப்படி வருதுன்னா, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசர். இந்த பாட்டு பாடலாமா சேர்ந்து? சரியா? ராகமா சேர்ந்து என் கூட பாடுங்க. நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ரெடி? 1 2 3. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து
தேடி வந்த நல்ல நேசரே, சொல்லுங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாருங்க, ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல பதிக்கப்பட்டு, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், உங்களுக்கு நிறைய விவரங்கள் தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இந்த பாட்டுல சொல்லுது, ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு. நீங்க பைபிள்ல வச்சிருக்கீங்க தானே? இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய குட்டி பைபிள், அப்புறம் முடிஞ்சா என்ன பண்ணணும், பென் அண்ட் பேப்பர் அண்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட நிறைய அண்ணமாரு, அக்காமாரு, அங்கிள் எல்லாரும் பேசும்போது நீங்க என்ன பண்ணலாம், அந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணி அது அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன பண்ணலாம், உங்க டேடி கிட்ட பேசலாம், உங்க மம்மி கிட்ட பேசலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லலாம். இந்த மாதிரி விபிஎஸ் ஆன்லைன் விபிஎஸ் யூடியூப்ல நடக்குது, டிவியில வருது, நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுது, முடிந்துருச்சு, யாரும் என்னை நேசிக்க மாட்டாங்க, யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ஒரு வேளை நீங்க நினைச்சாலும் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அப்போ பைபிள் நிறைய வசனம் இருக்கு. அந்த வசனத்துல ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப ஆண்டவராகிய இயேசப்பா தெய்வம் உங்களை நீங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. நீங்க என்ன நோக்கத்துக்காக, என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் உங்களை படைச்சாரோ அந்த பர்பஸை தேவன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அதனால யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நீங்க சோகமா இருக்க வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். தேவன் உங்களை புரிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. குட்டீஸ், சூப்பர் சூப்பர், வெரி குட். நான் சொல்றதெல்லாம் நீங்க கவனமா கேட்குறீங்க நான் நம்புறேன். பாருங்க, ஸ்டான்ஸா இந்த பாட்டுல எப்படி வருது, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, நிறைய இடங்கள்ல வேண்டான்னு சொல்லி நண்பர்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க வேணாம், இவன் என்ன பண்றான், இவன் தப்பே பண்ண மாட்டான். நீங்க நல்ல பசங்களா இருந்தா கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, இன்னைக்கு உங்க பேச்சே கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்வீங்க, இந்த தப்பு பண்ணாதே, ஏசப்பா திட்டுவாரு, ஏசப்பாக்கு இது பிடிக்காது, நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்படியணும், நல்ல டீச்சர்ஸ்க்கு நம்ம கீழ்படியணும், நல்லா படிக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, இப்படிலாம் சொல்லி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம்ல. நிறைய நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பாடுறா, இவன் என்ன இருக்கான், இவனுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்ட ஒரு வேலை நீங்கள் அப்படி யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்டான்ஸாவை அங்கிள் கூட சேர்ந்து இந்த லைனை பாடலாமா? ரெடி தானே? ஓகே, ராகம் புரிஞ்சுச்சா? இது ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நீங்கள் யூடியூப்பில் கூட போய் அதுக்கப்புறம் கூட போய் என்ன பண்ணலாம், ரொம்ப அழகான கண்கள்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பாட்டை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் அடுத்த ஸ்டான்ஸாக அங்கிள் பாட போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சேர்ந்து பாடுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சூப்பர் 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 சூப்பர், வெரி குட். நானே என்ன பண்றேன், உங்களுக்கு சூப்பராக கிளாப் பண்றேன். எல்லாம் சூப்பர், பயங்கரமா பாடுறீங்க, அழகா பாடுறீங்க. எல்லாரும் சர்ச்ல நல்லா பாடுங்க, சண்டே ஸ்கூல்ல பாடுங்க, யூத் மீட்டிங்ல பாடுங்க. ஆண்டவர் நல்ல தாளந்துகளை உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து வசனத்துக்குள்ள போலாமா? இப்போ நான் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தேன். இப்போ நம்ம ஆண்டோடைய வார்த்தை பைபிள் வசனத்துல இருந்து ஒரு சில பேரை பார்த்துட்டு நம்ம ஜோம் பண்ணி முடிக்கலாம். ஸோ நீங்க ரொம்ப அட்டென்டிவா இருக்கணும். நீங்க அங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கவனத்தை சிதறடிக்க கூடாது. அதே போல இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், உங்க வாட்டர் பாட்டிலு, உங்க ஸ்நாக்ஸு, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க பக்கத்துலேயே என்ன பண்ணிக்கணும், உங்க டேடி மம்மி கிட்ட சொல்லி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு என்ன இருக்கும், யூஸ்ஃபுல்லா ஆசீர்வாதமா இருக்கும். சரியா? இப்போ நான் ஆண்டோடைய வார்த்தைக்குள்ள நம்ம போறோம். இப்போ ஆண்டோடைய வார்த்தை இது பைபிள்ல இருக்கு. பைபிள் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களே. பைபிள்ல நிறைய பேர் பத்தி கதை நம்ம படிச்சிருப்போம். உங்க சண்டே ஸ்கூல்ல உங்க டீச்சர் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பைபிள் கதையெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க தானே. இப்ப அதுல பைபிள் கதையில ஒருத்தர் வர நிறைய பேருடைய பேர் இருக்கு. பைபிள் தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோசேப்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ யோசேப்பு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஜோசப் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இந்த யோசேப்போட கதையை நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். ஆதியாகமத்துல நம்ம சாப்டரை வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா 35, 36, 37, 35, 36 நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 37ஆம் அதிகாரம் அப்படிலாம் வாசிக்கும் போது அங்க ஜோசப்னு ஒருத்தரை பத்தி என்ன பண்ணிருக்கு, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஜோசப்புடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடக்கும். சரியா? இந்த குட்டி கதையா சொல்றேன். இப்ப ஜோசப்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் சின்ன பையன் உங்களை மாதிரி. ஜோசப்க்கு அப்போ என்ன வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13ல இருந்து 15 வயசு வரைக்கும் ஜோசப்போட வயசு இருக்கு. அப்போ அந்த ஜோசப் அப்படிங்கிற கேரக்டர் இந்த பைபிள்ல இருக்கிறாரு. இந்த ஜோசப் ஒரு நாள் போய் சொல்றாரு, அவருக்கு கூட பிறந்த பிரதர்ஸ் இருக்கிறாங்க. உங்க கூட பிறந்த பிரதர்ஸ் இருக்காங்களா, சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா? வெரி குட், வெரி குட். அப்ப ஜோசப்க்கு அவருக்கு என்ன பண்ண, எத்தனை பிரதர்ஸ் இருந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம். தெரியும் தானே? ஆமா, யாரோ கரெக்டா சொல்றீங்க. அங்க எத்தனை பிரதர்ஸ் இருந்தாங்க? 10 பிரதர்ஸ் இருந்தாங்க. ஆமா, ஜோசப் பிறக்கும் ஒருத்தர் சொல்றாரு, இல்ல அவருக்கு 11 பிரதர்ஸ் கரெக்ட் தான். ஆனா ஜோசப் பிறக்கிறதுக்கு, அதாவது ஜோசப் பிறந்தப்போ அவருடைய இன்னொரு பிரதர் பிறக்கல. அப்போ அவருக்கு 10 பிரதர்ஸ் தான். ஜோசப்க்கு 10 சகோதரர்கள் இருந்தாங்க. இப்போ ஜோசப் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான குழந்தை. உங்க வீட்லயும் நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபேவரட்டான, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஃபேவரட்டா நீங்க இருப்பீங்க, இல்ல உங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஃபேவரட்டா இருப்பீங்க. அதே போல ஜோசப்க்கு ஃபேவரட், அவங்க அப்பாவுக்கு வந்து யார் பிடிக்கும், ஜோசப் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் தான் வாங்கி கொடுத்தாரு. யாரு? அவங்க அப்பா பேரு யாரு? ஜோசப்போட அப்பா பேரு யாக்கோபு, ஜேக்கப். இப்ப அந்த யாக்கோபு ஜோசப்க்கு சூப்பரா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ், தமிழ்ல சொன்னா பல வண்ண அங்கி, மல்டி கலர் ட்ரெஸ், ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் என்ன பண்றாரு, அவரும் அவங்க வாங்கி கொடுக்குறாரு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜோசப் போய் சொல்றான், எல்லாரும் பாருங்க, டேடி எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காருன்னு. அவங்க சகோதரர்கள்லாம், அவங்க பிரதர்ஸ்க்கெல்லாம் அவனை புரிஞ்சுக்க முடியல. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவன் ஏதோ நம்மளை வம்பு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க. என்ன இவன் மட்டும் ரொம்ப ஃபேவரட்டா அவங்க அப்பா என்ன பண்றாரு, ரொம்ப செல்லம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. அதே போல ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஜோசப் வந்து ட்ரீம் பாக்குறாரு. உங்களுக்கு எல்லாம் கனவு வருமா? ட்ரீம்ஸ் எல்லாம் பாப்பீங்களா? ட்ரீம்னா என்ன? கனவு. அப்போ கனவுல ஆண்டவர் ஏசப்பா என்ன பண்ண, ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு, கனவா கொடுக்குறாரு. அந்த கனவுல ஜோசப் என்ன பாக்குறாரு அப்படின்னா, என்ன பாக்குறாரு சொல்லுங்க பாப்போம். கரெக்ட், சூப்பரா சொன்னீங்க. இந்த தம்பி கரெக்டா சொன்னாரு பாருங்க. ஜோசப் ஒரு ட்ரீம்ல ஜோசப் பாக்குறாரு நிறைய நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அப்படி சன் அண்ட் மூன் அண்ட் ஸ்டார்ஸ், அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஜோசப்க்கு வணக்கத்தை சொல்லுது. they are saluting him. அவங்க என்ன பண்றாங்க, வர்ஷிப் பண்றாங்க, இல்லை கீழே சாஷ்டாகமா விழுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொப்பனத்தை பாக்குறாரு. இந்த மாதிரி 2 சொப்பனத்தை அவர் பாக்குறாரு, 2 தரிசனத்தை பாக்குறாரு.
இப்போ இதை அவர் போய் என்ன யார்கிட்ட சொல்றாரு? அவங்க அண்ணன்மார்கிட்ட, பிரதர்ஸ் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னாரு, நான் ஒரு நாள் பெரிய ராஜாவா ஒரு இளவரசனா நான் மாற போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சகோதரர்கள்லாம் யோசேப்பை புரிந்து கொள்ளவில்லை. நீங்க அதை தான் சொல்றீங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி, எங்க அப்பா அம்மா, என் கூட பிறந்தவங்க எல்லாம் நிறைய நேரங்கள் நான் சொல்ற விஷயத்த என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. நான் என்ன உணர்வு பூர்வமா சொல்ல வரேன், நான் என்ன பேச வரானே புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்காம போறாங்க, கோவப்படுறாங்க, எரிச்சல். அப்படிதான் யோசேப்பு அவருடைய சகோதரர்கள், அவங்க அப்பா அம்மா கூட அவர் என்ன பண்ணல, பெருசா ஒன்றும் சொல்லலை. ஏதோ யோசேப்பு என்ன பண்றான், ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அவனை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் யோசேப்பை அறிந்திருந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்கள்ல உங்களை புரிந்து கொள்ளாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஸ்கூல்ல கூட சொல்லலாம், டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அங்கிள், என்னை திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி உங்க டேடி மம்மி கிட்ட சொல்லியிருக்கலாம். ஒரு சில டீச்சர்ஸ் ஒருவேளை உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல நீங்கள் மார்க்கு கம்மியா எடுத்திருந்தாலோ அல்லது நீங்க கவனம் செலுத்தாம இருந்தாலோ அவங்களுக்கு உங்க மேல என்ன வரும், கோபம் வரும். அவங்க உங்களை புரிந்து கொள்ளாம கூட என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. அப்ப இதே மாதிரிதான் யோசேப்பை என்ன பண்றாங்கன்னா அவங்க சகோதரமார்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவன் யோசேப்பை நன்றாக புரிந்து கொண்டிருந்தார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, யோசேப்பு என்ன பண்றாங்க, ஒரு நாள் அவங்க அப்பா சொல்றாரு, போய் என்ன பண்ணு, ஒரு அண்ணன்மாரெல்லாம் அவங்க என்ன வேலை செஞ்சாங்க யாருக்காவது தெரியுமா? யோசேப்பு அவங்க அண்ணன்மாரெல்லாம் என்ன வேலை செஞ்சாங்க? யாரோ மாடு சவுண்ட் கொடுக்குறாங்களா? ஆமா, அவரெல்லாம் மெய்ப்பர், ஷெப்பர்ட்ஸ். இங்கிலீஷ்ல சொன்னா என்னது, ஷெப்பர்ட்ஸ். இப்போ ஒரு நாள் யோசேப்போட அப்பா என்ன சொல்றாரு, யாக்கோபு என்ன சொல்றாரு, போய் நீ என்ன பண்ண, உங்க அண்ணனை பார்த்து சாப்பாடு கொடுத்துடுவா. என்ன கொடுத்துடுவா? கரெக்டா சொல்லுங்க. உணவு, சாப்பாடை போய் கொடுத்துட்டு வாங்க, விசாரிச்சுட்டு வாங்க. அண்ணன் மாதிரி என்ன பண்ணாங்க, ஆடு மேய்க்க போயிருக்காங்க. இப்ப யோசேப்பு அப்பாக்கு கீழ்படிந்து அவர் என்ன பண்றாரு, அந்த பார்சல், நம்ம இப்போ இன்னைக்கு சொன்னா என்னது பார்சல், அன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் கிடையாது. யாரும் சிரிக்கிறார், நீங்க எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோல இந்தியாவில் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, ஆன்லைன்ல வாங்கி சாப்பிட்றீங்க தானே. அன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் கிடையாது. அன்னைக்கு யோசேப்பு தான் என்னது, அவர் தான் முதல் ஆள் போல நினைக்கிறேன். அவர் என்ன பண்றாரு, சாப்பாடுலாம் எடுத்துட்டு அவங்க அண்ணனை பார்க்க போகும்போது அவங்க அண்ணன் ஏற்கனவே அவனை புரிஞ்சுக்கல. அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய கோபம், அவன் மேல எரிச்சல். இவன் ரொம்ப பந்தா பண்றான், ரொம்ப ஷோ ஆஃப் பண்றான், ரொம்ப ஸ்டைலா இருக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி அவர்கள் நினைத்து என்ன பண்ணாங்க, அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். என்ன நினைச்சாங்க, சாதாரணமா நினைக்கல. பொறாமை வந்துச்சுன்னா என்ன என்ன லெவலுக்கு போயிடுவாங்க, என்ன அளவுக்கு போயிடுவாங்க, கொலை செய்ய கூட அவங்க சகோதரமார்கள் யோசித்தார்கள். ஆனால் ஆண்டவர் யோசேப்பை புரிந்து கொண்டதுனாலே அந்த இடத்திலே ஆண்டவர் யோசேப்பை பாதுகாக்கிறார். அவங்க என்ன பண்ணாங்க, கொலை செய்யல, யோசேப்பை வித்துடுறாங்க. ஆமாங்க, சொந்த சகோதரர்கள் தான், சொந்த அண்ணன்மாரு தான். யாரு புரிஞ்சுக்காம, தம்பி என்ன பண்ணல, புரிஞ்சுக்காம அவங்க என்ன பண்றாங்க, அவனை வித்து போட்டுறாங்க. அப்ப வித்ததுக்கு அப்புறம் என்ன, அவன் அடிமையாகி போகிறான். தரிசனம் உள்ளவன், உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ், விஷன்ஸ்லாம் ஆண்டவர் கொடுத்துருப்பார். நிறைய ஆம்பிஷன் இருக்கும் உங்களுக்கு, கிரியேட்டிவா நான் இப்படி பண்ணணும், நான் என் ஃபியூச்சர்ல இந்த வயசுல தான் உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ், நிறைய விஷன், நிறைய கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு வரும். இப்போ இந்த கிரியேட்டிவிட்டியை வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியான கிருபைய எனக்கு கொடுங்க, அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க. அப்ப யோசேப்புக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. ஏன்னா யாருமே அவனை என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. அவன் விற்கப்பட்டான். அவனை ஒரு வேற தேசத்துக்கு வித்து போடுறாங்க. எகிப்துல போறாரு, அங்க என்னவா இருக்கிற, அடிமையாய் போகிறார். அதே போல செய்யாத ஒரு தப்பு. யோசேப்பு ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறார். நீங்க கூட ஆண்டவருக்கு பயந்து உண்மையா இருக்கிறீங்க, என்ன பிள்ளைங்க, கரெக்டு தானே? ஆண்டவருக்கு உண்மையா பயந்து இருக்கிறீங்க. ஆனாலும் நிறைய நேரங்கள் நம்மளை வம்பிழுப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க,
நம்மளை எப்படியாவது வம்பிழுத்து நம்ம என்ன பண்ணோம், கெட்ட வார்த்தை பேசணும், பொய் சொல்லணும், திருடணும், ஏமாத்தணும், நம்ம கலங்கம் பண்ணணும், எதிர்த்து பேசணும், கோவப்படணும்னு சொல்லி அநேக நேரங்கள்ல ஒருவேளை உங்களை என்ன பண்ணலாம், கம்பல் பண்ணலாம், நிர்பந்திக்கலாம். ஆனாலும் யோசேப்பு அப்படிப்பட்ட நிர்பந்தத்திலையும் கம்பல்சரி என்ன பண்ணல, அவன் பாவம் செய்யவில்லை. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ், யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் இன் த சைட் ஆஃப் த லார்ட். ஆண்டவருக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருக்கீங்க. நிறைய பேருக்கு கவலை, நான் கருப்பா இருக்கிறேன், நான் இந்த நேரத்துல இருக்கிறேன், நான் கொஞ்சம் ஃபேரா இருந்தா நல்லா இருக்கும், என் மூக்கு இப்படி இருக்கு, என் கண்ணு இப்படி இருக்கு, என் வாய் இப்படி இருக்குன்னு எல்லாம் யோசிக்கிறீங்களா? இப்படி பசங்க நீங்க அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா ஆண்டவர் உங்களை அவருடைய சாயல்ல படைச்சிருக்கிறார். பைபிள் அப்படிதான் சொல்லுது, தேவனுடைய சாயல்ல உங்களை தேவன் அழகாக படைத்திருக்கிறார். அப்போ நீங்க சந்தோஷப்படணும். ஆண்டவர் உங்களை எப்படி படைச்சிருக்கிறாரோ அதிலே நீங்க சந்தோஷப்படணும். இப்ப யோசேப்புக்கு விரோதமா நிறைய பிரச்சனை வருது. யோசேப்பு எங்க போயிட்டான், அவனை புரிஞ்சுக்கல. எங்க புரிஞ்சுக்கல, அண்ணமாரும் புரிஞ்சுக்கல, வேற யாரும் புரிஞ்சுக்கல, அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் போன இடத்துல அடிமையா இருக்கிற இடத்துலயும் அவன் செய்யாத தப்பு, அவன் தப்பு செய்யல, ஆனா அவன் மேல குற்றம் சுமத்தி அவனை புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டாங்க, ஜெயில போட்டாங்க. வாயில கை வைக்கிறீங்களா? ஆமா, ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு தண்டனையில இருந்த நேரத்துலதான் ஏசாப்பு ஒரு மிராக்கிள் பண்றாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யோசேப்பு உண்மை உள்ளவன், அவன் நீதிமான், அவன் தப்பு செய்ய மாட்டான். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு தெரியும், ஒருவேளை நீங்க பண்ற சேட்டையை பார்த்துட்டு ஒருவேளை நிறைய பேர் உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம், இவன் ரொம்ப சேட்டை பண்றான். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க சேட்டை பண்ணாலும் தேவனுக்கு பயந்து நீங்க இருக்கிறீங்க, அதை தேவன் கனம் பண்ணுவான். அப்போ யோசேப்பை தேவன் நேசித்ததுனால, ஏசப்பா யோசேப்பை புரிஞ்சிருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணல, யோசேப்பை கைவிடல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உன்னை புரிஞ்சிருக்கிறேன், அருமையான குட்டி தம்பி, தங்கச்சி, அண்ணன் மாதிரி, அக்கா மாதிரி யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை புரிந்து வைத்திருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை உள்ளங்கையிலே என்ன பண்ணியிருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மறக்கல, உங்க சூழ்நிலையை மறக்கல. நீ என்னென்ன சின்ன சின்ன இடங்கள்ல எல்லாம் ஏசப்பாக்காக உண்மையா இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஆண்டவர் பெருமையா சொல்றார். அவர் பிதா கிட்ட சொல்வார், இந்த பாரு, இந்த பேர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேவிட் தம்பி ஏசப்பாக்கு பயந்து இருக்கிறான், இந்த எஸ்தர் தங்கச்சி என்ன பண்றாங்க, ஏசப்பாக்கு பயந்து ஸ்கூல்ல இருக்கிறாங்க, அப்பா அம்மாக்கு கீழ்படி, இப்படிலாம் சொல்லி ஜீசஸ் என்ன யார்கிட்ட சொல்றாரு, ஃபாதர் காட் கிட்ட சொல்றாரு. உங்க மேல அவருக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன், நல்ல கருத்து இருக்கு, அதனால நீங்க கவலைப்படக்கூடாது. அப்ப யோசேப்ப யாருமே புரிஞ்சுக்கல, எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணாங்க, நிராகரித்தாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க, புரிஞ்சுக்காம. ஆனா ஆண்டவர் யோசேப்பை புரிந்திருந்ததுனால, அவர் தெரிந்து கொண்டிருந்ததுனால ஆண்டவர் யோசேப்பை கைவிடல. வசனம் சொல்கிறது, தேவன் கர்த்தர் யோசேப்போட சிறையில இருந்தார். எங்க இருந்தார், சிறைச்சாலையில இருக்கும் போதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் ஒரு மிராக்கிள் பண்றாரு பாருங்க. அந்த எகிப்துல ராஜாக்கு என்ன கொடுக்குறாரு, ஒரு சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை, விஷனை கொடுத்து அந்த தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு யாரும் இல்லை. உங்களை இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்த விரும்பும் போதே அவர் என்ன பண்ணுவாரு, யாருக்கோ ஒரு தரிசனத்தை கொடுத்து உங்களை அழைத்து வர சொல்லுவார். யோசேப்பை யாருமே புரிஞ்சுக்கல, ஆனா ஆண்டவர் புரிஞ்சதுனால ஆண்டவர் யோசேப்பை எகிப்திலே ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி அவர் என்ன பண்றாரு, ராஜாக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறார். ராஜா கிட்ட யோசேப்பு என்ன பண்றாரு, சொப்பனத்தை, தரிசனத்தை சொன்னோன்னு, அந்த விளக்கத்தை சொன்னோன்னு ராஜாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. The king was very, the pharaoh, அவருக்கு பார்வோன்னு தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், pharaoh. அந்த ராஜா யோசேப்புடைய ஞானத்தை பார்த்துட்டு, அந்த கிஃப்டை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. வேற யாரும் சிறப்பா இந்த வேலையை செய்ய முடியாது, நீனே இந்த தேசத்துக்கு என்னவா வாழ்ந்துரும், ராஜாவாய்
ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தை ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில கொடுத்தார். மிராக்கிள் தானே. புடிச்சிருக்க அந்த கதை, இந்த கதை பைபிள்ல இருந்து தான் நான் சொல்றேன். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ, எப்படி யோசேப்பை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ராஜாவாய் மாற்றினாரோ, அதே போலதான் உங்களையும் அவர் மாற்ற சித்தமாய் இருக்கிறார். அந்த வாலிபன், அந்த சிறு பையனாகிய யோசேப்பின் மூலியமாய் ஒரு பெரிய தேசம் காக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, எந்த அண்ணமாரு அவனை குறியில போட்டாங்களோ அவங்களையும் தேடி வர வைத்தார். அவங்களும் என்ன பண்ணாங்க, யோசேப்புக்கு முன்னாடி வந்து அவன் என்ன தரிசனத்தை பார்த்தானோ, என்ன சொப்பனத்தை பார்த்தானோ, என்ன ட்ரீம், என்ன விஷயத்தை பார்த்தானோ அதை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க, குட்டி பசங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்களோட பேசுகிறார். இப்போ பாருங்க, இன்னைக்கு நீங்க எல்லாரும் உங்க ஆள் மனசுல ரொம்ப கவலையோட வந்திருக்கிறீங்கன்னு வந்திருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்றேன், இப்போ நீங்க சந்தோஷமா போக போறீங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நினைவாகவே இருக்கிறேன், நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. இப்போ இந்த மாதிரி யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன பண்றாரு, பெரிய அற்புதத்தை செய்யறார். அதே மாதிரி தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தார். எவ்வளவு பேருக்கு தெரியும் தாவீது தெரியும் தானே? ஆமா, சொல்றாரு. ஆமா, அவர் கிட்டார் வாசிப்பாரு. ஆமா, அங்கிள் மாதிரி கிட்டார் வாசிப்பாரு. இப்போதான் கிட்டார், அன்னைக்கு வந்து அது பேர் கிண்ணறம், அது பேர் ஹார்ப். அன்னைக்குள்ள காலகட்டத்துல கிட்டார் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப தாவீது வந்து ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். வசனம் சொல்றது, ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப நீங்க ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியமா மாறணும் அப்படின்னா கர்த்தர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறான் விசுவாசம் இருக்கும். நிறைய நேரம் எனக்கு அவங்க புரிஞ்சுக்கல, இவங்க புரிஞ்சுக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கலன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்க. சில நேரங்களுக்கு கோபம் கூட வரும். எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கிறாங்க, எங்க டேடி வந்து எப்ப பார்த்தாலும் என்னை ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த வயசுல அநேகரோட ஆலோசனை தேவை. அதற்காக தான் ஆண்டவர் பேரண்ட்ஸை கொடுத்துருக்கிறாரு. சர்ச்சில் பாஸ்டரு, சர்ச்சில் அங்கிள் ஆண்டிஸ்லாம் கொடுத்துருக்கிறாரு. சண்டே ஸ்கூலில் நிறைய பேர் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆண்டோடைய வார்த்தை உபதேசத்தை சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்குன்னா உங்களுக்கு இப்போ தெரியாது. அப்போ நீங்கள் வளரணும், நல்லபடியாக வரணும், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா பெற்றோரோட ஆலோசனையை நீங்கள் கேட்க வேண்டும். நல்ல பசங்க தானே, டேடி மம்மி சொல்கிறத கேளுங்க. நீங்களும் கோவப்படக்கூடாது, அவங்களும் கோவப்பட மாட்டாங்க. நீங்க சாந்தமா அன்பா இருந்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அப்ப தாவீதுன்னு நம்ம சொன்ன பாத்தீங்களா, அவருடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் என்ன பண்றாரு, தாவீதை உயர்த்தினார். இப்போ ஆண்டவர் தாவீதை எப்படி உயர்த்தினாரு, அவர் என்ன வேலை பண்ணாரு, இதே மாதிரிதான் ஆடு மேய்க்கிற வேலை. தாவீது ஒரு இருந்தாரு. சங்கீதம் 23 நீங்க வீட்டுல போய் இப்போ வாசிக்க வேண்டாம், நான் சும்மா ஒரு வசனத்தை சொல்றேன். முதல் வசனம் சொல்றது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது சொல்றாரு, கர்த்தரே என்னுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த குறையும் என் வாழ்க்கையில கிடையாது. இப்போ தாவீது ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி வர. இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி, இதையும் நான் சொல்லி முடிச்சிடறேன், சரிங்களா? இப்போ சாமுவேல் ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, ஆண்டவர் ஒரு ராஜாவை, இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவை என்ன பண்றாரு, ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஒருத்தரை என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது டேவிடோட வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு. எதுக்காக, அபிஷேகம் பண்ணுவதற்காக. அன்னைக்கு அபிஷேகம்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆயில் ஒரு ஒரு குப்பியில ஒரு ஜார்ல என்ன பண்ணுவாங்க, ஆயில் எடுத்துட்டு வந்து அந்த ப்ராஃபெட், அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாரு, தலையில அப்படியே ஊற்றுவாங்க. அது பேர் தான் அபிஷேகம். எண்ணெய் ஊற்றப்படும் போது அது ஒரு அடையாளம், அது ஒரு சிம்பிளா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஈசா வீட்டுக்கு போ, அங்கே ஒரு பையனை என்ன பண்ண போறேன், அபிஷேகம் பண்ண போறேன். தாவீதும் சிறுவனா இருந்தான், அவங்கள மாதிரி சின்ன பையன் தான். அவன் எங்க இருக்கிறான், இந்த விருந்துல வரல, அவன் ஆடு மிச்சிட்டு இருக்கிறான், யாரும் சொல்லல. அந்த இடத்துலயும் பாருங்க, யாருமே தாவீது கிட்ட
சொல்லலை. நீங்க வரணும், தீர்க்கதரிசி வராருன்னு சொல்லி சொல்லலை. அவனை யாரும் புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் கர்த்தர் தாவீதை புரிஞ்சதுனால அந்த தீர்க்கதரிசியை சொல்றாரு, தாவீதை நீர் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாம இருந்தாலும், நீங்க ஃபுல் பைபிள், முழு பைபிள் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு 4 வருஷம் தான் தெரியும், எனக்கு 10 வருஷம் தான் தெரியும் அங்கிள், என் கூட ஆண்டவர் எப்படி பேசுவாரு, என்னை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ஒரு வேளை யோசித்து கொண்டிருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை புரிஞ்சிருக்கிறாரு. உங்க மேல ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. உங்க கூட இருந்து ஆண்டவர் பெரிய திட்டத்தை செய்ய விரும்புகிறார். எவ்வளவு பேருக்கு இந்த கதை புரிஞ்சிச்சு? 2 கதையும் புரிஞ்சிச்சா? இதை நீங்க போய் எங்க பண்ணலாம், டேடி கிட்ட சொல்லி, மம்மி கிட்ட சொல்லி இந்த கதையை திரும்பியும் பைபிளை படிக்கலாம். இப்ப ஏசப்பா புதிய ஏற்பாட்டுல நிறைய வசனங்கள் சொல்லியிருந்தாலும், ஆண்டவர் கிட்ட நிறைய பேர் வந்தாங்க. ஜீசஸ் இந்த பூமியில இருக்கும்போது நிறைய பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆசை, யாரை பார்க்கணும்னு ஆசை, ஜீசஸை பார்க்கணும், ஜீசஸ் கூட இருக்கணும், அவரோட நேரத்தை செலவிடணும்னு நினைக்கும் போது அதுல ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகேயு. அவ்வளவு பேருக்கு சகேயு கதை தெரியும். அப்ப அவருக்கு ரொம்ப ஆர்வம், ரொம்ப ஆசை, ஜீசஸ் என்ன பண்ணும், பார்க்கணும் அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, சகேயு என்பவர் ரொம்ப குள்ள மனுஷன். என்ன குள்ள மனுஷன்? நீங்க பாருங்க, ஒரு சில பேர் நீங்க இன்னும் ஹைட் வளரலன்னு யோசிக்கிறீங்களா? நல்லா நீங்க என்ன பண்ணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமா என்ன இருவீங்க, நல்ல ஹைட்டா வளர்ந்துருவீங்க. ஓகே, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இந்த சகேயுவை யாரும் என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. ஆனால் ஆண்டவர் புரிஞ்சதுனாலதான் சகேயு வீட்டுல போய் என்ன பண்றாரு, தங்குறாரு. எல்லாரும் சொன்னாங்க, சகேயு யாரு, ஒரு பாவி, அவன் நல்லவன் கிடையாது, அவன் கெட்டவன், அவன் ஏமாத்துறான், அவன் என்ன பண்றான், பொய் சொல்றான் அப்படின்லாம் சொன்னவங்க என்ன பண்ணல, சகேயுவை அக்செப்ட் பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஏன் ஏற்றுக்கொள்ள? ஏன்னா சகேயு யாரு என்னன்னு அவங்க புரிஞ்சுக்க விரும்பல. ஆனால் ஆண்டவர் சகேயுவை புரிந்ததுனால அவர் சொல்றாரு, சகேயுவே, அவர் மரத்து மேல இருக்கிறார், எங்க இருக்கிறார், மரத்து மேல இருந்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, சகேயுவே, நான் உன் வீட்டுல வந்து தங்கணும், நான் உன் வீட்டுல வந்து தங்கணும்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஒரு மிராக்கிள ஆண்டவர் அங்க சகேயு வீட்டுல செய்யறாரு. அப்போ யாரெல்லாம் புரிஞ்சுக்கலையோ, யாரெல்லாம் வெறுக்கப்படுறார்களோ, யாரெல்லாம் நீங்க மனசுல நினைக்கிறீங்க, அங்கிள் என்னைய புரிஞ்சுக்கல, இவங்க என்னை புரிஞ்சுக்கல, என் அண்ணன் புரிஞ்சுக்கல, அந்த அக்கா புரிஞ்சுக்கல, என் டீச்சர் புரிஞ்சுக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கல, எங்க அப்பா அம்மா கூட என்னை என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்றீங்களா? பரவாயில்ல, கர்த்தர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல பண்ணுவாரு. என்ன தம்பி, நீங்க நம்பணும், தங்கச்சி நீங்க நம்பணும். ஏசப்பானால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட என்ன பேசியிருக்கிறாரு, யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படி சகோதரர்கள் புரிஞ்சுக்கல, சொந்த தகப்பனார் தாயார் கூட புரிஞ்சுக்கல, அவரை விற்கப்பட்ட இடத்துல அவன் கூட இருந்த யாருமே அவரை புரிஞ்சுக்கல. ஆனால் ஆண்டவர் யோசேப்பை புரிந்து கொண்டார். அதே போல தாவீது தீர்க்கதரிசிக்கும் தெரியல, அவங்க சொந்த அப்பா என்ன பண்ணல, அந்த விருந்துக்கு அவரை அழைக்கவில்லை. ஆனால் தேவன் புரிந்ததுனாலே தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணார். அதே போல இன்னைக்கு சகேயுன்ற ஒருத்தரை பார்த்தோம், அவரை யாருமே புரிஞ்சுக்கல, சமுதாயம் புரிஞ்சுக்கல, கூட இருந்தவங்க புரிஞ்சுக்கல, நண்பர்கள் புரிந்து கொள்ளல. ஆனால் ஆண்டவர் புரிந்ததுனால சகேயு வீட்டுல போய் என்ன பண்ணாரு, ஆண்டவரு தங்கினா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தங்கணுமா ஏசப்பா, உங்க கூட ஆண்டவர் இருக்கணும்னா நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஏசப்பா என்னை நல்லா புரிஞ்சிருக்கிறாரு. என்னுடைய இமோஷன்ஸ், என்னுடைய இருதயத்தின் ஏக்கம், நான் விரும்புகிற விருப்பங்கள், என்னுடைய ட்ரீம் அண்ட் விஷன், நான் என்ன மாதிரி ஆகணும், அது எல்லாமே நிறைய நேரங்கள் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை, உங்களுடைய விஷனை, உங்கள் ட்ரீமை, உங்கள் கனவை நிறைய பேருக்கு புரியாது. என்ன அதிக பிரசங்கி மாதிரி இந்த பையன் பேசுகிறான்,
இந்த தங்கச்சி அதிக பிரசங்கமா பேசுது, ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்க யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பாட்ட சொன்னீங்கன்னா அவர் உங்களுடைய விஷனை, உங்க ட்ரீமை உண்மையா எப்படி யோசேப்புடைய வாழ்க்கையிலே அந்த தரிசனத்தை, அந்த கனவை ஆண்டவர் உண்மைப்படுத்தினாரோ, அதை நிறைவேற்றினாரோ, அதை விட மேன்மையான தரிசனங்களும் கனவுகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவார். யோவேல் தீர்க்கதரிசி இப்படியா சொல்றாரு, வசனம் சொல்லுது, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாரும் மேல ஆவியை ஊற்றுவார். உங்களுக்கு அனாயிண்டிங் வேணும்னு நீங்க ஜெபம் பண்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தினால நிரப்புவார். சிறியோர் பெரியோர் எல்லார் மேலேயும் என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு ஆண்டவர் உங்க அபிஷேகத்தை ஊற்றி உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால யாரும் என்னை புரிஞ்சுக்கலன்னு நீங்க கவலைப்படக்கூடாது, வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அவர் உங்களை நிச்சயமாக அறிந்திருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்லுங்க. என் ஏசப்பாக்கு என்னை பிடிக்கும், என் ஏசப்பா என்னை புரிஞ்சிருக்கிறாரு, என் ஏசப்பா என்னுடைய விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. அதனால நான் கவலைப்பட மாட்டேன், அதனால துக்கப்பட மாட்டேன், அதனால நான் வருத்தப்பட மாட்டேன், நான் யார் மேலேயும் கசப்பா இருக்க மாட்டேன். ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. அவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார். அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான வாலிப சகோதரனை சகோதரியே, இந்த வீடியோ மூலியமாய் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமான ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். அதனால இந்த தலைப்புல இதுவரைக்கும் பார்த்தோம், யாரும் என்னை புரிஞ்சுக்கல, இல்ல, தேவன் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசுவாகிய குமாரனை கொடுத்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் ஒரு நன்மையும் இந்த நாளில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால கடைசி அந்த பாடல் வரிகளை பாடிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. மறுபடியும் அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதை குறித்து ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை இதை குறித்து வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணலாம்? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக அதற்கு பதிலை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பாட்டு மறுபடியுமாக அழகான கண்கள் என்னை கண்டதால இந்த பாட்டை பாடிட்டு அங்கிள் ப்ரேயர் பண்ணி முடிக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கலாம்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல உங்க கூட அண்ணன்மாரு அக்காமாரு அங்கிள் பேசுவாங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், கவனமா நீங்க நோட் பண்ணி உங்களுடைய டைரி வாங்கிக்கோங்க. ஒரு புக்கு வாங்க, டைரி மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பேஜ் நீங்க அலாட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 30 நாள் 31 நாள் என்னென்ன விஷயங்களை ஆண்டவர் ஏசப்பா அவங்க கூட பேசியிருக்கிறாரோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய என்ன இருக்கும், ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த நண்பர்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்க ஃபேமிலிக்கு, அங்கிள் ஆண்டிக்கு யாருக்கு வேணா நீங்க ஷேர் பண்ணலாம். ஆண்டவர் உங்களை வல்லமே பயன்படுத்த விரும்புகிறார். இந்த பாடலை பாடலாமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சொல்லுங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா பாட்டீங்க. வெரி குட். அங்கிளுக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி இந்த விபிஎஸ் நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை, விருப்பம். நாளைக்கு நீங்களும் இது எங்களை மாதிரி என்ன பண்ணணும்,
ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். அதனால் தொடர்ந்து இந்த சேனல் நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? ரெடியா? ஜெபம் பண்ணலாமா இல்லையா? ஓகே, சூப்பர், வெரி குட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். நீங்கள் கண்களை மூடி, ஏசப்பா இன்னைக்கு பேசின வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். உங்களை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏசப்பா உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த வீடியோ மூலியமாய் அருமையான பிள்ளைகளை சந்திக்கும்படியான வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இது எந்தெந்த இடங்கள்ல இந்த வீடியோவை யூடியூப் மூலியமாக, டிவி சேனல் மூலியமாக யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, எந்த தம்பி தங்கச்சி, எந்த சகோதர சகோதரி, எந்த வாலிப சகோதர சகோதரி யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவர்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக இந்த தலைப்பில நாங்கள் பார்த்தோம், யாருமே நீ புரிஞ்சுக்கலன்னு சொல்லி இன்றைக்கு விரக்தியாக, கவலையோட, துக்க முகத்தோட அநேகர் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இவர்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, நிறைவாக இந்த நிகழ்ச்சியின் நிறைவுலே இவர்களுக்கு நீ கொடுத்த சந்தோஷத்திற்காக நன்றி. இவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நீர் உங்களுடைய ஆலோசனைப்படி நீ நடத்துங்க. விசேஷமா இந்த நாள்ல எங்களோடு இணைந்து இந்த காணொலியை பார்த்திருக்கிற, இந்த வீடியோ பார்த்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த விபிஎஸ் ப்ரோக்ராம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேக இடங்களிலே இது ஆண்டவரே பேசப்பட வேண்டும். அநேக சாட்சிகள் இதன் மூலியமாய் வர வேண்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அருமையான ஆண்டவரே பாஸ்டர் மனோஜா, அருமையான எஸ்தர் மனோ சகோதரி, இந்த ஊழியத்தை ட்ரினிட்டி ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இதோடு இணைந்து இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீம், இன்னும் அநேக ஊழியர்கள், அநேக போதகர்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில பேசி இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நாங்கள் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நீ பெரிய காரியங்களை செய்வீராக. உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். அடியினை மறைத்து நீ வெளிப்பட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். டாடா, see you, God bless you, bye.